ேஷாத்யவம்சகலசோதரிபூர்ணச்சந்திரம் ஸ்ரீமந்திரசிம்ம குருவரியவதாப்ஜவரிங்கம் ஸ்ரீமன் அனந்தகுருவர்யன் சுதங்குணாப்தியம் சம்பத்குமார குருவரியம் அகம் பிரபத்யே. ீலாதுங்கஸ்தனீரதரீ சுப்தமுத்போத்ய கிருஷ்ணம் வாரார்த்தம் ஸ்வம் ஸ்ருதிசதசிரகா சித்தமத்யாபயந்தி ஸ்வோத்கிஷ்டாயாம் ஸ்ரஜனிகலிதம் யாவலாத் பித்யபுங்கே புராதஸ்யை நமேதவிதம் பூய ஏவாஸ்து பூயக. அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பன்னிருப்பாவை பல்பதியம் இன்னில் செய்யால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமால பூமாலை சூடிக் கொடுத்தாளைச் சென்று சூடிக் கொடுத்துடல் கொடியே தொல்பாவை பாடியுடவல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கென்ன விதி என்ன விம்மாத்தம் நான் கடவா வண்ணமே நல்கு ஆறு வரவழிஞ்சில் மன்னிக் கிடந்துரங்கம் சீரியை சிங்கம் மறுவித்து தீவிரித்து வேறுமயிர் பொங்க வெப்பாடும் பேருந்துதை 100 நிமிர்ந்து விழுங்கிப் புறப்பட்டு போதலுமா பூலேனி பூவை பூவண்ணா உன் கோயில் நின்னும் எங்கனே போந்தரலை போப்பியே சீனே சிங்காசனத்திருந்து யாம் வந்த காரியம் ஆராயும் நுழையலோரப்பாவாய். 22 ஸ்லோகம் சுப்பிரபாதமாயிடுத்து. பெருமாள் இங்க ஆஸ்திரிய பரதந்திரனாய் என்ன பண்ணணும்னு நடந்து வரானா. இங்க இனிமே திருப்பாயிடுவாருன்னு சொல்லலாம். காரணம் என்னன்னா, நடையழகு குழலழகு வாயழகு அப்படின்னு அழகு பார்க்கறதுக்கு வாசிப்படுறான். எந்த மாதிரி கண்ணன் திறந்து வரணும் பிரார்த்திக்கிறாங்க. மாறி என்ன மழை, மழை காலத்துக்குள்ளே மலமுழிஞ்சில் மலை குகைகளுக்குள்ளே பள்ளி கிடந்துறங்கும் படுத்திருக்க முடியானா சீரிய சிங்கம் கோவத்துக்கே பிரதானமான சிம்மமானது அறிவுற்று எழுந்திருந்து தீ விதித்து எழுந்திருந்து கண்ணுற்று தீ மாதிரி பார்க்கிறதாம். வேறு மயிர் பொங்கா உடம்பெல்லாம் ஆசைக்கிறது அப்படி வரலாம், எல்லாம் விழுது. இது உடம்ப இருக்கிற மயிரெல்லாம் விழுது. எப்பாடும் பேருந்துதறி மயிரெல்லாம் கீழே விழுது. 100 நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு ஏந்திருந்து என்ன பண்றது விளங்கி புறப்பட்டு வருது. அந்த மாதிரி சின்ன கதியிலே தேவதையில் வந்து புறப்பட்டு போதருமா போலே நடந்து வருமா போலே. என்னை உட்காந்து சிம்மது கம்பேர் பண்றீங்களான்னு கேட்டா, இல்ல சுவாமி, நீர் பூவை பூவண்ணா அதசி புஷ்பங்காயம் ஆரதோபரி ரோகிதம் கிருஷ்ணம் பந்தே ஜெகத்குரும் சொல்றோமே இல்லையா, அந்த மாதிரி பூவை பூ அப்படின்னா அதசி புஷ்பம், அத்தசி புஷ்பம். அந்த மாதிரி தேவதி இருக்கிறேன், நமக்கு கண்ணுக்கு நீனாக இருக்கிறேன். பூவை பூவண்ணா என்ன பண்ணணும்? பொன் கோயில் நின்னும் எங்கனே போந்தருளி. பெருமாளுக்கு கோயில் எது எங்க இருக்கமா அதே கோவில். என்னனே பெருமாள், ஓன்னா சுவாமி, இல்லைன்னா கிரகம். நீ எங்க இருக்கோ அதே கிரகம், அதே கோயில். பொன் கோயில் நின்னும் எங்கனே போந்தருளி. இந்த மாதிரி எழுந்துறையா, இந்த மாதிரி மாறுமிருளங்கில் மண்டி கிடந்துரங்கம் சீரியை சிங்கம் பருவத்து தீ வெடித்து வேறு மேற்கொண்ட எப்பாடும் பேருந்து உதறி நெகிழ்ந்து முழங்கி புறப்பட்டு முழக்கத்தோடு வரணும். ஆனா நீ அதிசி புஷ்ப சங்காசம் என்ன பண்ணலாம்? பாவை கடத்தல வந்து போந்தருளி கோப்புடைய சீரி சிங்காசனத்தின் மேல் வரணும். சிம்மாசனத்தில் உட்காரான். கண்டு என்ன பண்ணலாம்? யாம் வந்த காரியம் ஆராயும் தமர் விட்டு கேட்க வேண்டியது. நாம் எதுக்காக வந்தோம் என்ற விஷயத்தை தமர் விட்டு கேட்க வேண்டியது. எதுக்காக? 2 காரியம். அடியோங்களுக்கு சிவில் சாதிக்கிறது ஒரு காரியம்,
ஆயர்களுக்கு இருக்கும்படியான மழையை வரத்துக்காக பண்ண வேண்டிய கிருப்பை. முதலே ஆழ்மலை பின்னா அப்படின்ட்டு அவன் நான் என்ன பண்ணிட்டு நிற்கிறோமின்னு வந்தான். ஆனா இவளுக்கு சமுத்தி வேணும். வரும் மழை வந்துடும் போறாது. அந்த உற்பந்த ரமசேஷ்பாட்யம் என்ற மாதிரி விளைச்சல் எல்லாம் வரலாம். வரும் வரும் மழை வந்துட்டு போறார். ஆகையினாலே யாம் வந்த காரியம் ஆராயும் வேணும். ரெண்டு பர்பஸ், பப்ளிக் பர்பஸ் எங்கள் பர்பஸ். எங்கள் பர்பஸ் கைங்கரியம், உங்கள் அவன் ஊர் பர்பஸ் க்ஷேமம், யோகக்ஷேமம். எதுக்காக நோன்பு ஆரம்பிச்சா பரீட்சை வந்திருந்ததுனாலே இங்க என்ன பண்றது யோசனை பண்ணி இந்த நோன்பு பண்ணா மழை வரும்னு சொல்லி அதுபோது சொல்லியிருக்கா. யாம் வந்த காரியம் ஆராய்ந்து நீ அருள வேண்டும். இது என்ன தெளிவுபடுத்துறது அப்படின்னா, எம்பெருமானுடைய நடைமுறைகளில் ஈடுபடுறாங்க. இது யாருக்கு நடைமுறை இருக்குன்னு அரங்கனை பற்றி சொல்றாங்க. வடை வடை நட முடி அப்படின்னு அங்கநாத்திற்கு நடைமுறை பொறுப்பாடு இப்படின்னு பெருமாள் இப்படித்துக்கு வச்சு ஊர் எல்லாரும் வந்து சேர்ந்துடுற பொறுப்பாடு டைம் சரியா. அது தர்ம சேவை. தர்ம சேவைகள் யாரும் வரலாம். அந்த டைம் வரும். பொறுப்பாட்டு டைம்ல எல்லாரும் வர அவர் பட்டு வர வேற காரியத்துக்கு வரதே இல்லை. அப்படின்னு என்ன பெருமாள் சுத்துற ஊர்ல இப்படி வந்தப்போ அதெல்லாம் புறப்பாடு பார்க்கறதுக்கே ஊரெல்லாம் வந்து சேர்ந்து நல்ல பார்க்கணும். சிம்மகத்தி, இடகத்தி, சார்தூல கத்தி, கப்ப கத்தி அப்படின்ட்டு விதமான கத்திகளை பெருமாள் எழுத பண்றான். அதுக்கப்புறம் அது இப்படிதான் உள்ளிருந்து இப்படித்து வரைச்ச எல்லாரும் ஊர்வாழெல்லாம் போய் சேர்க்கிறாங்க. இது என்ன இந்த டைம்ல மாத்தி காலே போறதரம் போறப்போ விசாரிச்சு அதே சொன்னா பொறுப்பாடு கொடுக்கறதுக்கு வர வேண்டாமா? பொறுப்பாடு ஊர்வாடுதான் ஒழுபாடு. அந்த அப்படி இல்லைன்னா ஊர்ல தங்களுடைய நடைகள் பார்க்கறதுக்காக ஒரு டைம், அது ஒரு 5 minutes அத்தனை. அப்புறம் அவருக்கு போயிடுறாரு. அது ரொம்ப நிதானமா நடி அப்படி உள்ளுக்கு லட்சம் அத்தனையும் நடைகளுக்கு இப்படி இப்படி இருக்கு. சிம்மதிகளின் அவளுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கா. யாருக்கு? சீப்பாறு தாங்கிகளுக்கு அந்த மாதிரி செய்கிறார். ஸோ நடையீடுகளில் ஈடுபடுறதுக்காக ரங்கனை பார்த்தேன். எப்படி எல்லாம் ஈடுபடுறான்னு பார்க்கறதுக்கு ஊர்வலம் திரும்ப சேர்ந்தார். ஆனா எப்பப்போ புறப்பாடு இருக்குது, புறப்பாடு டைமுக்குள்ள ஊருக்கே பெருமாள் செய்து சாதிக்கிறார். அந்த மாதிரி நனியும் கண்டதுதானே எல்லாரையும் எழுப்பி ஒரு விடுத்தன்னா 22 பாஷராலே 22 கேட்டகரி வாழை எழுப்பி அது எல்லாரையும் பஞ்சரக்ஷுடைய எழுப்பியவானுக்கு அந்த சங்கேதம் எனக்கு சொல்லி இப்ப கண்ணன் ஆஸ்திரன் ஆஹா ஆயுதர்கள் நீங்கள் இவ்வளவு தூரம் நடந்து வந்தீர்கள், என்ன வரணும் அப்படின்னு கேட்கிறார். அப்ப நிவேதனம் பண்றார். என்ன சொல்றார்? நான் சிங்கம் இல்லை அப்படின்னு இல்லை, பூவை பூவண்ணா திருநாமி சேர்க்கிறார். அரசி புஷ்ப சம்பாசன். சரி, என்ன பண்ணணும்? உன் கோயில் நின்னம் போந்தபடி நீ இருக்கிற தன்னம் வந்து போன சுவாமி இல்லைன்னா கிரகம். சுவாமி இருக்கிற கிரகம், பெருமாள் இருக்கிற கிரகம், அதான் கோயில். அம்மாத்துல ஒரு கூட்ல வச்சிருந்தா கோயில் ஆழ்வார்னு சொல்லலாம். அதனால என்ன, பெருமாள் இருக்கிற சுவாமி இருக்கும் ஆகையினாலே உன் கோயில் நிற்கும். அவங்க ஒரு கஷ்டம் கேட்கிறார் வியாக்கியாத்தாக்கு. கண்ணனுக்கு சிகரேட்ட கோயில் இருந்தா அந்த ஊர்ல கண்ணனுக்கு நந்தகோபன் கோயில் காப்பானே. நந்தகோபன் இருந்தது அவங்க கோயில் காத்துட்டான். என்ன சுவாபதேசார்த்தம் என்னன்னா, சுவாமி இருக்கிற இடமே கோயில், பெருமாள் எங்க இருக்காரோ அதே கோயில், கண்ணனே பெருமாள். அதனால இது எங்க இருக்கிறது என்ன வந்து என்ன பண்ணா, கீரி சிங்காசனத்திலிருந்து சிம்மாசனத்தை சிம்மத்தை போலவென்று சிம்மாசனத்து மேல் உட்கார்ந்து அடியோங்கள் கேட்கும், அடியோங்கள் சொல்லும் என்னது விண்ணப்பத்தை ஆராய்ந்து விட வேண்டும். வியாக்கியாத்தாக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்திட வேண்டும் அப்படின்னு. ஆராய்ந்து அப்படின்னு
ஆனா கவனமிட்டு கேட்க வேண்டும். நமக்கு ஏகாந்தமில்லை, லோகாந்தமாக உட்கார்ந்து கேட்க வேண்டும். நமக்கு ஏகாந்த சேவை வேண்டியதில்லை, லோகாந்த சேவை தான் போகணும். சின்னத்தை போல கண்டித்து வந்து சேர்த்து கேட்கணும். என்ன வேணும்? நிர்வாணிதாராய் வரை உட்காந்து வச்சு வரை கேட்கிறான். ஆனா இது ரெண்டு செக்ஷன் என்ன பண்றாய்வா அப்படின்னா எல்லாம் மறந்துடுறாங்க. மங்களாசாதனம் பண்ற காரணம் என்னன்னா, பெரியாழ்வார் திருமகளாராம் மங்களாசாசனத்துக்கு எட்டு தெரிந்தவாள். மங்களாசாசனம் எங்கன்படி ஆனது தீவைஷ்ட லட்சணம். நாம பகவச்சனார்த்திகள், கைவல்யார்த்திகள், ஐஸ்வர்யார்த்திகள் பகவான் மங்களாசாதனம் பண்றதுக்கு இட்டு பெறுகிறார். அப்படின்னு என்ன? சம்ஸ்கிருதத்தை ஜெய் விஜய் பவான்றா, தமிழில் பல்லாண்டு பல்லாண்டு என்றும். சரி, இது விஷயம் தெரிஞ்சிருந்து இது சீக்கிரட் என்ன? பிரபந்தனுக்கு என்ன பண்ண வேண்டியது அப்படின்னா பல்லாண்டு பண்ற பிரதானமான காரியம். இந்த விஷயத்தை தெரிவித்து நீ வந்து அடியோங்க இஷ்டார்த்தத்தை நடத்தி கொடுக்க வேண்டும். கண்ணன் என்று பிரார்த்திக்கிறார். கண்ணன் வந்துடும், நடந்து வந்துடுவான். அதான் இது பிரதானமான பாசனம். அரிகை சிங்கர் என்று சீரியை சிங்கம் என்று திருப்பினார். அரிகை சிங்கருக்கு வந்து மாதிரி சரி அன்பாவாய் ஆரம்பமாவாய் அடியே அன்பாவாய் என்னுடைய ரொம்பவும் உகந்த பாசனத்திலே யாராலே? எல்லாராலையும் அது விஷயம் தெரிந்து சென்று நாளைய தினம் மங்களாசாசனத்துக்கு எல்லாரும் ரெடியாக வேண்டும். நித்திய மங்களாசாசனம் பண்ணோம். ஆண்டாள் மங்களாசாசனம், நம்மாழ்வார் திருப்பல்லாண்டு, இவர் பெரியாழ்வார் திருப்பல்லாண்டு, நம்மாழ்வார் அங்கும் இங்கும், ஆண்டாள் மங்களாசாசனம் அந்தும் பிறகும் அஸ்மங்கரம் ஆரம்பம் விதிசேகபட்சமாம் லட்சுமி தாம் வந்தே துர்கரந்தராம்.